எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்களை இயக்கி வாழ்வில் வெற்றி அடைவது எப்படி. அதாவது உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் எதிர்மறையாக செயல்பட்டால் தான் பிரச்சனை வரும். அப்போ எதிர்மறை அப்படிங்கிறது எதிரியை குறிக்குது. அப்போ எப்பயுமே ஒரு எதிரி கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்படி சில கிரகங்கள் சேர்க்கை நான் கொடுத்துருக்கேன். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை, சந்திரன் சனி சேர்க்கை, செவ்வாய் புதன் சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை, குரு புதன் சேர்க்கை, சுக்கிரன் குரு சேர்க்கை, சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் சந்திரன் சேர்க்கை. இந்த மாதிரி ரெண்டு எதிரி கிரகங்கள் சேரும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சண்டை வரும். இது நம்பர் ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னாலே அங்கே எதிரி கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நட்பு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு வாழ்வில் கஷ்டம் ஏற்படாது. எதிரி கிரகங்களால் தான் கஷ்டம் ஏற்படுது. அப்போ நான் இந்த குறிப்பிடப்பட்ட இந்த சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வரும். ரெண்டாவது பாயிண்ட் இந்த 9 கிரகத்தோடையும் ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலோ அல்லது வக்கர கிரகத்தோடு அந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலோ அப்பையும் இந்த பாதிப்பு வருது. இப்போ பாதிப்பு வர்றதுக்கு காரணம் ரெண்டு எதிரி கிரகங்களுடைய சேர்க்கை, இதனால் பாதிப்பு வருது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து ஒரு கிரகத்தோட ராகு கேது சேர்ந்தால் பாதிப்பு வருது. இது செகண்ட் பாயிண்ட்டு. அல்லது ஒரு கிரகத்தோட வக்கரம் பெற்ற கிரகம் சேர்ந்தாலும் பாதிப்பு வருது. இது செகண்ட் பாயிண்ட்டு. இதனால தான் நிறைய பாதிப்புகள் மனிதர்கள் சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா தீர்வு இருக்குது. அது எப்படி தீர்வு அப்படின்னா, இந்த 2 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 எதிர் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, சூரியனும் சுக்கிரனும் எதிரிகள், சூரியனும் சனியும் எதிரிகள்னா, இப்போ சூரியன் சனி எதிரிகள் அப்படின்னா சூரியனை மட்டும் இயக்கணும் அல்லது சனியை மட்டும் இயக்கணும். இப்படி இயக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சூரியனை மட்டும் இயக்குனீங்கன்னா சனி பாதிப்பை கொடுக்கும், சனியை மட்டும் இயக்குனீங்க அப்படின்னா சூரியன் பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியனை இயக்கும்போது சனியை இயக்க விடக்கூடாது, சனியை இயக்கும்போது சூரியனை இயக்க விடக்கூடாது. இயக்கிறதுனா என்ன அப்படின்னா, சூரியனுக்குன்னு சொல்லி சில பொருள்கள், சில உறவுகள், சில உறுப்புகள் இதெல்லாம் இருக்குது, அதே செயல்பாடுகள் இருக்குது. சனிக்கும் அதே மாதிரி சில தொழில்கள், சில பொருள்கள், சில உறவுகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த 2 உறவும் சேரும்போது பாதிப்பு வருது அப்படின்னா, இந்த உறவு விட்டு இந்த உறவு தூரமாக இருந்தால் பாதிப்பு வராது. இப்போ சூரியன்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய உறவு, சனிங்கிறது பையனை குறிக்கக்கூடிய உறவு. அப்போ தந்தையும் மகனும் பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாதிப்பு வராது. இதுதான் பரிகாரம். அப்போ சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. இது நம்பர் 1. இல்லை அப்படின்னா 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கீங்க, இப்போ எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, அப்பா இருக்கும்போது பையன் பேசக்கூடாது, பையன் இருக்கும்போது அப்பா பெரிய லெவலில் பேசக்கூடாது. இப்படி டச் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் பாதிக்காது. அதாவது ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்ந்து இருக்குன்னா, ஒன்றை இயக்கும்போது இன்னொன்று டீஆக்டிவேஷனில் இருக்கணும். அப்பா மட்டும் பேசணும் அல்லது பையன் மட்டும் பேசணும். இன்னொருத்தர் அமைதியாக இருந்தால் இது பாதிக்காது. 2மே ஒரே டைமில் ஆக்டிவேஷனில் இருந்தாலும் பாதிக்காது. 2 பேர் சேர்ந்து ஒரு செயல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அப்பயும் பாதிப்பு வராது. ஆனால் இது ஒன்று இயக்கும்போது இதுவும் இயக்கத்தில் இருந்துச்சுன்னா பாதிப்பு வரும். அவ்வளோதான் கான்செப்ட். 2 கிரகமும் ஒரே நேரத்தில் இயங்குச்சு அப்படின்னா சண்டை வரும். ஆனால் 2 பேருக்கும் ஒத்து போகக்கூடிய கருத்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்யும்போது பாதிப்பு வராது. இப்போ நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு பார்த்தா புரியும். இப்போ செவ்வாய் சனி சேர்க்கையை எடுத்துக்கிடுவோமே. செவ்வாய் சனிங்கிறது 2 எதிரி கிரகங்களினுடைய சேர்க்கை. செவ்வாய்க்கு சனி ஆகாது, சனிக்கு செவ்வாய் ஆகாது. இப்போ இந்த 2 கிரகமும் எதை குறிக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரியணும். இங்கே இடம் இல்லாதனால நான் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது கனரக இயந்திரம், ஹெவி டியூட்டி மெஷினரி, அதை குறிக்குது, நிலத்தை குறிக்குது. சனி பூமிக்கு அடியில் உள்ள விஷயங்களை குறிக்குது. இந்த காரத்துவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த சில இது போட்டிருக்கேன். இன்னும் நிறைய காரத்துவங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் என்னால் சொல்லித்தர முடியாது, அதுக்கு டைமும் கிடையாது. பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், இதை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்குதா, அப்போ இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி தொழில் பண்ணிங்கன்னா பாதிக்காது. எப்படி தொழில் பண்ணுறது? இப்போ ஒரு எந்திரத்தையும் பூமிக்கு அடியில் உள்ள பொருளையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு செயல் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? இப்போ புல்டோசர் இருக்குது, புல்டோசர் வச்சு மண்ணை தோன்றும். அப்போ மண் போயிடுச்சு அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுதா?
அப்போ பூமியை தோண்டும் போது சனி ஆக்டிவேட் ஆயிடுது, தோண்டக்கூடியது செவ்வாய் தானே, அப்போ செவ்வாய் ப்ளஸ் சனி இங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுது. போர்வெல் போடுறீங்க அப்படின்னா பூமி கடியில் தானே போர்வெல் போடுறீங்க, அது மிஷினரி யூஸ் பண்ணி போர்வெல் போடுறீங்க, அப்போ மிஷினரியும் பூமி கடியில் உள்ள விஷயமும் ஆக்டிவேட் ஆயிடுது. டிராக்டரை வச்சு ஒரு மண்ணை உழுவுறீங்க, அப்போ வந்து பூமியை வந்து தோண்டுறீங்க, அப்போ பூமியை தோண்டும் போது சனி ஆக்டிவேட் ஆயிடுது, தோண்டக்கூடிய மிஷினரி வந்து டிராக்டர், அப்போ அது செவ்வாய் ஆக்டிவேட் ஆயிடுது. இதே மாதிரி ரோலரு, இதே மாதிரி ப்ளவ்விங் மிஷினு, இதே மாதிரி ட்ரில்லிங் மிஷினு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷனில் வரக்கூடிய செயல்பாடு, தொழில் அப்படின்னு சொல்லலாம். இதை யார் தொழிலாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செவ்வாய் சனி பாதிப்பை கொடுக்கறது இல்லை. எப்போ பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, இது ரெண்டு சொல்கிறத செய்யணும், செஞ்சால் பாதிப்பு இருக்காது. உதாரணத்துக்கு சனி வந்து கிழங்கு, பூமி கடியில் தானே கிழங்கு விளையுது, அப்போ அந்த கிழங்கு வகையில் பயிரிட்டீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரும். ஏன்னா செவ்வாயும் நிலம்தான், அப்போ நிலத்தில் வந்து தண்ணி ஊற்றி நிலத்துக்கு அடியில் உள்ள கிழங்கு வந்து அறுவடை செய்யும்போது பாதிப்பை கொடுக்காது. நில சுரங்கத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மிஷினரியை வச்சு தானே வேலை பார்ப்பீங்க, அப்போ நில சுரங்கத்தில் வேலை பார்த்தாலும் செவ்வாய் சனி வந்து பாதிக்காது. நைட் டைமில் நீங்கள் வேலை பார்த்தாலும் செவ்வாய் சனி வந்து பாதிக்காது. ரெண்டுமே நைட்டில் இயங்கக்கூடிய பிளானட்ஸு. அப்படியே வந்து நிறைய காலத்தங்கள் இருக்குது. இப்போ பேசிக்காக சொல்கிறேன், ரொம்ப சொன்னோம் அப்படின்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும், புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சனி வந்து பாதிப்பை கொடுக்கும். இப்போ வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய தொழில், சனி எங்கே சம்மந்தப்படலை. அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடக்கம் ஏற்படும், சனி வந்து பாதிப்பை கொடுக்கும். சனியினுடைய தொழில் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பாதிப்பை கொடுக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா இன்னொரு சனி பாதிக்கும், சனியினுடைய விஷயத்தை பண்ணால் செவ்வாய் பாதிக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சனி செவ்வாய் சேர்ந்தால் என்ன வருமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சனி செவ்வாய் சேர்ந்தால் ஒரு விஷயம் வருதில்ல, இப்போ புல்டோசர் வச்சு நிலத்தை மண் அள்ளுறது, அதே மாதிரி வந்து டிராக்டர் வச்சு நிலத்தை உழுவுறது, ட்ரில் போடுறது, போர் போடுறது, இது மாதிரி பண்ணும்போது செவ்வாய் சனி ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகணும். அந்த மாதிரி தொழில் வந்து பண்ணணும். ஒன்றை மட்டும் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு கிரகம் வந்து இது பாதிக்கும். செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் சனி பாதிக்கும், சனி ஆக்டிவேட் பண்ணால் செவ்வாய் பாதிக்கும். ஒன்று இந்த மாதிரி ரெண்டு கம்பைன் பண்ணி பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு சார்ந்த தொழிலை பண்ணவே கூடாது. இதுதான் அதுக்கு தீர்வு. பண்ணுறதா இருந்தால் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தொழில் பண்ணணும். இல்லையா எனக்கு அந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னா செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இயக்கி மற்ற கிரகத்தை முடக்க வேண்டும். செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறீங்களா, அப்போ சனி பாதிக்கும் அப்படின்னா பாதிக்க விடாமல் சனியை வந்து கட்டுப்படுத்தணும். சனியை வந்து இயங்க விடக்கூடாது, செவ்வாய் மட்டும் இயங்கணும். அல்லது சனி மட்டும் இயங்கணும், செவ்வாய் வந்து இயங்க விடக்கூடாது. இப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அல்லது ரெண்டையுமே சேர்த்து இயக்கணும், இயங்கினாலும் பாதிப்பு வராது. ஓகே, அடுத்து செவ்வாய் ப்ளஸ் சனி, இதற்கு எதிரான கிரகம் தசாபுத்தி நடந்தால், இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் சனியினுடைய தொழில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, செவ்வாய் சனி கம்பைன் பண்ணி செவ்வாய் சனி சொல்லக்கூடிய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா செவ்வாய் சனி வந்து உங்களை பாதிக்காது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மற்ற 7 கிரகங்கள் இருக்குல்ல, அதில் ஏதாவது கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கிரகம் தசாபுத்தி, புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து செவ்வாய்க்கு எதிரி. அப்போ புதன் தசை நடக்கும்போது இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா புதன் வந்து பாதிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன் தசையோ புதன் புத்தியோ நடக்கும்போது செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும்போது அதில் பாதிப்பு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புதனையும் சேர்த்துக்கணும். இப்போ செவ்வாய் சனினா என்ன, செவ்வாய் வந்து கனரக இயந்திரம், சனிங்கிறது பூமிக்கு அடியில் உள்ளது. அப்போ போர் மிஷினு, ட்ரில் போடுறது, மிஷினரி வச்சு ட்ரில் போட்டிங்கன்னா செவ்வாய் சனி ஆக்டிவேட் ஆயிரும். புதன் தசை நடக்குது அப்படின்னா இதை சேல்ஸ் பண்ணணும். சேல்ஸ் பண்ணிங்கன்னா புதனும் வந்து உங்களை பாதிக்காது, ஏன்னா புதனுடைய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. சேல்ஸுங்கிறது புதன் தானே, விற்பனைங்கிறது வியாபாரங்கிறது புதன் தானே. அப்போ அதையும் பண்ணும்போது இந்த செவ்வாய் சனி புதன் தசையில் வந்து பாதிக்காது. இப்போ செவ்வாய் சனி தொழில் பண்ணுறீங்க, புதனுடைய வேலையை நீங்கள் பார்க்காம வேற ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து புதன் பாதிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதனை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும், புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், அல்லது புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இதோட சேர்த்து பண்ணணும். பண்ணிங்கன்னா பாதிக்காது. சிம்பிளாக நீங்கள் கடைசியாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிரகங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா பாதிக்காது, கிரகங்களுக்கு சொல்கிறத செய்யாத பட்சத்தில் அது பாதிக்கும். 2 எதிரி கிரகங்கள் இருக்கும்போது ஒரு கிரகத்துடைய வேலையை செஞ்சால் இன்னொரு கிரகம் பாதிக்கும். அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் வேலை செய்யுங்க, அல்லது இந்த வேலையை விட்டுருங்க. இந்த வேலையை செஞ்சாலும் பாதிப்பு வரும். எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்தும் போது இதை வந்து பாதிக்கும். அப்போ அந்த கிரகத்தையும் சேர்த்து நீங்கள் இயக்கணும், அல்லது அந்த கிரகத்தை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடணும். இப்படி ஒவ்வொரு தசாபுத்தி வரும்போது பாதிப்பு வருதா நல்லது வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் பண்ண தெரியணும். அல்லது வந்து இந்த தொழிலே பண்ணாமல் வேறு தொழில் வந்து மாறிக்கிடணும். இல்லை இந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னா தசாபுத்தி இயங்கக்கூடிய கிரகத்தை வந்து முடக்கணும். அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ செவ்வாய் சனி சேர்ந்தால் பாண்டியன் அப்படிங்கிற பேர் வரும். அப்போ உங்கள் பேரை வந்து பாண்டியன் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா அது பாதிக்காது. இதில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட பேர் மட்டும் வச்சா சனி வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், சனி சம்மந்தப்பட்ட பேர் வச்சா செவ்வாய் வந்து பாதிப்பை கொடுக்கும். அதனால் சனி செவ்வாய் சேர்ந்தால் என்ன பெயர் வருமோ அந்த பெயர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதிக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து
9 கிரகமும் வந்து இந்த மாதிரி இயங்கும். ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது இயக்கணுமா இயக்க வேண்டாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தலையெழுத்தில் எல்லாம் இருக்கும், அது அப்படியே நடக்கும்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. தலையெழுத்தில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒரு விஷயத்தை சொல்லுது. அதில் எது வேணுமோ அதை நம்ம இயக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு சூரியன் வேணுமா, சூரியனை இயக்கிக்கலாம். சுக்கிரன் வேணுமா, சுக்கிரனை இயக்கிக்கலாம். எந்த கிரகம் வேணுமோ அது சார்ந்த தொழில் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதை இயக்கிக்கலாம். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகமும் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா அது பாதிக்கும். அப்போ அதை வந்து முடக்கணும். அதுதான் கான்செப்ட். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்டான ஒரு புரிதலோட அடுத்து விளக்கமாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இது ஒரு உதாரணம் சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.